உங்களிடம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் மோகனகிருஷ்ணன். அண்ட் நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு தானே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆல்ரெடி கோமலா வந்து நிறைய தடவை ஹைலைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நம்ம உடம்புலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் என்னென்ன, அதை பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் சொல்கிறதுக்காக முதுகு தண்டுவட நிபுணர் டாக்டர் பாலாஜி பாஷ்யம் அவர்கள் நம்ம ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. அவர் முதல்ல வரவேற்போம். வணக்கம், குட் ஈவினிங், வெல்கம் டு அவர் ஷோ சார். வணக்கம் சார். எஃப்எம் ரெயின்போ வானிலை மூலம் இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கு என்னோட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர் அண்ட் அ ஹாப்பி அண்ட் அ ஹெல்த்தி நியூ இயர். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பைன் ஹெல்த்தை பற்றி பார்ப்போம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கவும். ஐயோ, அவரே சொல்லிட்டாரு ஃபோன் பண்ணி கேட்கவும் சொல்லிட்டு. நம்பர் சொல்லிட்டுப்பா. 249914 என்ற எண்ணுக்கும் 29860038 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். எம்ஜிஎம் சார் எப்பவுமே வழக்கமாக சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஒரு முறை சொல்லிடுப்பான்னு. ஆமாம், அதே மாதிரி மீண்டும் 24991014 29860038. ஆமாம் நேயர்களே, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த முதுகு தண்டுவடம் பற்றிய சந்தேகங்கள்லாம் வந்துட்டு நானும் வந்துட்டு கேட்பேன். இருந்தாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஆனால் முதல்ல நான் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விட மாட்டீங்க. ஓகே சார், இந்த தண்டு வடம் அப்படின்னா என்ன, ஏன் உடம்புல அவ்வளோ முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது அது? சார் பார்த்தீங்கன்னா தண்டு வடம் தான் ஒருத்தரோட ஃப்ரேம் ஒர்க்னால் நம்ம நேராக நிற்கிறது, நம்மளோட ஒரு 1/3 ஆஃப் த ஹைட் அது ஒரு மனிதருக்கு அதுதான் கொடுக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை நேராக வச்சுக்கிறது அதுதான். ஸோ அதுலேயே நமக்கு கொஞ்சம் மொபைல் போன்ஸ் அண்ட் இமொபைல் போன்ஸ்ன்னு சொல்கிறோம். மொபைல் போனுன்றது நம்ம கழுத்தில் கீழே குனிஞ்சு பார்க்கும்போது கழுத்தாடுதில் அது அதோட போனோட உதவினால தான். அதே மாதிரி இடுப்பில் கீழே குனிஞ்சு நீங்கள் பொருள் எடுக்கிறது எல்லாமே இடுப்பு எலும்போட மூமெண்ட் இருக்கிறதுனால தான் அது ஏற்படுது. அப்படி பார்க்கும்போது கழுத்து பகுதியில் முக்கியமாக 7 எலும்புகள் இருக்குது. அப்புறம் தொராசிக் ரீஜன், அதாவது மேல் முதுகுன்றதில் 12 போன் இருக்குது. அது நகராது, ஏன்னா நம்மளோட ரிப்கேஜ் விலா எலும்புகள் போய் அது அட்டாச் ஆகிறதுனால அது மூவ் ஆகாது. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா லம்பார், அதாவது இடுப்பு எலும்புன்னு சொல்லுவோம், அதுதான் L1 to L5, அதாவது 5 எலும்பு இருக்குது. அப்புறம் சேக்ரம், அப்புறம் டெயில் போனுன்ட்டு வருது. இதுதான் இந்த சேக்ரம் அண்ட் டெயில் போனெல்லாம் இம்மொபைல் இது எல்லாம் சேர்த்து தான் தண்டுவடம். மொத்தம் 33 எலும்புகள் இருக்கும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது ஃபியூஸ் ஆகி மொத்தம் 23 மாறிடுங்க. ஓ, இப்போ அது ஒன்றுமே தனித்தனியாக மூவ்மெண்ட் இருக்குமா, இல்லை எப்படி சார்? அதான் சார், இப்போ சர்வைக்கல் போன் அப்படின்னும் போது C2 C3க்கு கீழே மூவ்மெண்ட் இருக்கும். C1 2ல் வந்து நமக்கு சைட்வேர்ட்ஸில் நம்ம இப்படி திரும்புகிறோம்ல, அதோட அந்த வலது பக்கம் இடது பக்கம் திரும்பும்போது அதோட உதவினால தான் நம்ம திரும்புறது. கீழே குனிஞ்சு பார்க்குறது, மேலே குனிஞ்சு பார்க்குறது எல்லாம் மிச்சம் இருக்க கீழே எலும்புகள். அது இல்லாமல் அந்த மண்டையோடுக்கும் இந்த C1க்கு ஒரு சின்ன C1னா சர்வைக்கல் முதல் எலும்புக்கு பேர் தான் C1 சொல்லுவோம். அதோட ஹெல்ப்னால மேலே கீழே குனிகிறது. அது மட்டும் இல்லாமல் C3க்கு கீழே இருக்கிறது எல்லாமே உதவும். அதே மாதிரி இடுப்பு எலும்புகளை பார்த்திங்கன்னா L45 அண்ட் L5S1 தான் ஒரு 60-70% ஆஃப் த மூமெண்ட்டே வருது நம்மளுக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இந்த மூமெண்ட்டுக்கு எலும்பு மட்டும்தான் காரணமானு பார்த்தா அதுக்கு நடுவில் இருக்க ஜவ்வு, அதாவது டிஸ்க்குன்னு சொல்லுவோம், அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த டிஸ்க்கு வந்து நம்ம உடம்புலையே மோஸ்ட் ஏவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து ரத்த ஓட்டம் இல்லாத ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், ஓ டிஸ்க்குக்கு ரத்தம் ஓட்டம்னா எப்படிங்க, அதுக்கு எப்படி ஹவுஸ் இட் உயிர் வாழுது அப்படின்னு நீங்கள். இல்லை சார், முதல்ல டிஸ்க்குக்கு ரத்தம் போகுன்றது எனக்கு தெரியாமல். ஓகே சார். ஸோ அது வந்து நம்ம முதுகு எலும்புக்கு ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நியூட்ரிஷன்ஸ் தான் போகுமே தவிர அதுக்கு ரத்தன்றதே கிடையாது. ஸோ அந்த நியூட்ரிஷன் மூலமாக தான் அது உயிர் வாழுது. ஸோ அந்த டிஸ்க்கு பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இன் மூமெண்ட்டுங்க. ஓகே, இப்போ அந்த டிஸ்க்குன்னு சொல்கிறீங்களா, அது வந்து என்ன சார்? அது ஆக்சுவலாக அது எலும்பா இல்லை வந்து சதையா, இல்லை என்ன, அது எதனால் வந்துட்டு அது மூமெண்ட்டுக்காக அதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது அது வந்து தேய்மானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உட்பட்டது இல்லையா? எஸ் சார். அப்போது அது எப்படி சார் வந்து நம்ம பாதுகாத்துக்கிறது? ஸோ இந்த டிஸ்க்குன்றது பேசிக்கலாக வந்து முக்கியமான அதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும்.
நீங்கள் பைக் ஓட்டுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அந்த ஷாக் அப்சர்வர் அப்படின்றது ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கு, அதாவது இந்த முதுகு எலும்புகளுக்கு ரொம்ப யூஸ் ஆகிற ஒரு விஷயம் ஷாக் அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 20% 20% வச்சுக்கலாம். அதோட நம்ம அதாவது ஹைட்டுக்கும் காரணம் அந்த டிஸ்க்கு தான். இந்த டிஸ்க்கு வந்து 2 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். நடுவில் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அது வெளிப்பகுதியில் ஒரு 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 கவரிங் மாதிரி ஒரு 18 லேயர் கவரிங் இருக்கும். ஸோ இந்த ஜெல்லின்றது நாளாக ஆக உடம்பு வயதாகும்போது அதுக்கும் வயதாகி அது டீஜென்ரேஷன்றது ஒன்று ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டீஜென்ரேஷன் ஆகும்போது அந்த கவரிங்கும் சம்டைம்ஸ் கிளியும் இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு ப்ராப்ளமாக அது கொடுக்க ஆரம்பிக்குங்க. ஓகே, இப்போது இயல்பாக ஒரு மனிதனுக்கு அது பிறந்த குழந்தையாகட்டும், அதுலேருந்து ஒரு வயதில் மூத்தவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய வியாதிகள், முதுகெலும்பு தொடர்பான வியாதிகள் என்னென்ன சார் பொதுவாக? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அடல்ட்ஸ், அதாவது பெரியவங்க நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, அது அடல்ட்ஸே நம்ம என்ன பண்ணலாம், 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து யங் அடல்ட்ஸ், ஒன்று வந்து கொஞ்சம் வயதானவர்கள், மூத்தவர்கள், வயதில் குறைந்தவர்கள். ஓகே. ஸோ வயது குறைந்தவர்கள் பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க்கு ஃபார் அன்னோன் ரீசன்னால் அது ஹெர்னியேட் ஆகி நரம்பு அழுத்த ஆரம்பிக்கும். ஹெர்னியேட்னா வந்து வளர ஆரம்பிச்சு வெளியில் வந்துடும். அதோட உள்பகுதி இல்லாமல் வெளியில் வந்து அந்த நரம்பு அழுத்தும். ஸோ நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு வந்து முன்னாடி வந்து அழுத்தாது, பின்னாடி வந்து தான் அழுத்தும். பின்பக்கம் தான், அந்த டிஸ்க்குக்கு பின்பக்கம் தான் நம்ம காலுக்கோ கைக்கோ போக வேண்டிய முக்கியமான நரம்புகள் போகும். ஸோ இந்த டிஸ்க்கு வந்து வெளியில் பின்னாடி வந்து அந்த நரம்பை குத்தும்போது நம்ம சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கால் இடுப்பில், அதாவது நம்ம பட்டக்ஸ்லேருந்து ஆரம்பித்து பின் தொடை, அப்புறம் அந்த காஃப் ரீஜன், அப்புறம் கால் வரைக்கும் அந்த வலி பரவும். ஒரு சில பேர்த்துக்கு சின்னதாக வெளில வந்துருந்துச்சா ஒரு சைடு மட்டும் வரும், நல்லா பெருசாக வந்துருச்சா 2 சைடும் வரும். ஸோ அதே நம்ம வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அந்த நரம்பு உள்ளார போகுது இல்லைங்க, அந்த ஸ்ட்ரக்சர் பேர் டியூரான்னு சொல்லுவோம். ஒரு நம்ம ஒரு பையன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பைக்குள்ளார தான் நிறைய நரம்புகள் உள்ளார போயிட்டுருக்கும். அதுக்கும் பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் லிகமெண்டம் ஃப்ளேவம்ன்ற மாதிரி, அதுவும் ஒரு சின்ன தசை, அந்த தசைக்கு பேர். அது கொஞ்சம் நாளடைவில் வீங்கி அது பின்னாடி இருந்து அழுத்த ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணும், 2 காலுக்கும் வலி வர ஆரம்பிக்கும். அந்த வலி வந்துச்சு, வலி வந்தால் என்ன பண்ணலாம், ஒரு சில வலி வந்துட்டு நடக்க செய்வாங்க. இந்த கண்டிஷன் இருக்காங்க, நடப்பாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் கழித்து அந்த 2 கால் வலினால் நடக்க முடியாமல் ஒன்று உட்காருவாங்க, இல்லை நிற்பாங்க. ஒரு 2 செகண்ட் இல்லை ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் திருப்பியும் நடப்பாங்க. ஸோ இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்ருக்கும். இதுக்கு பேர் நாங்கள் கிளாடிகேஷன் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். 3வது விஷயம் முக்கியமாக, அதாவது நெக்ஸ்ட் காமன் இது பார்த்திங்கன்னா, ஒரு எலும்பு விட இன்னொரு எலும்பு முன்னாடி சரிஞ்சு வந்து பின்னாடி இருக்க நரம்பு மண்டலத்தை அழுத்த ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் மோஸ்ட் காமனான ஒரு விஷயங்கள் பெரியவங்களில். பட் சின்னவங்களில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோலியோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருங்க. அது நிறைய ரிசர்ச் பண்ணியும் பார்த்தாச்சு, அதுக்கான காசஸ்ன்றது கிடையாது. ஸோ இடியோபத்திக்குன்னு சொல்லுவோம். அதுலேயே 3 வெரைட்டி இருக்குது. மோஸ்ட்லி இது வந்து 10 வயசுலேருந்து 16 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும். முன்னாடியே வரும், பட் மோஸ்ட்லி அந்த க்ரோத் ஸ்பர்ட்டுன்னுவாங்க அந்த டைம், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு க்ரோத் ஸ்பர்ட் பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து 5 வயசு உட்பட வரும். 5 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் பெரிய க்ரோத் இருக்காது, உடம்பு நார்மலாக தான் போயிட்டுருக்கும். அது அந்த லங்ஸ் எல்லாம் இப்போ மெச்சூர் ஆகிட்ருக்கும். 10 வயசுக்கு மேலே நம்ம சொல்கிறோம்ல ஏஜ் அட்டைன் பண்ணிட்டாங்க, அந்த 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 பியூபர்ட்டி டைம், அந்த டைமில் தான் பீக் ஹைட் வெலாசிட்டி அப்படின்வாங்க, அதிகமான க்ரோத் வரும். ஸோ அந்த க்ரோத் வரும்போது அந்த எலும்புகள் அப்படியே வளைஞ்சிரும் ஒரு சில பேர்த்துக்கு. ஸோ அதுக்கு பேர் ஸ்கோலியோசிஸ் பண்ணுவோம். இதுதான் ரொம்ப கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன். பட் கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்லேயே அதை பிடிச்சிட்டோன்னா சர்ஜரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம அதை பிரேஸுன்னு சொல்லுவோம், ஒரு கவரிங் மாதிரி உடம்புல போட்டு நம்ம அதை கொஞ்சம் சரி பண்ணிடலாம். அதுலேயும் சொல்கிறேன் ஆஸ் யூஷுவல், அதாவது சொல்கிற மாதிரின்னா ஒரு 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பிரேசஸ் மூலமாகவே கம்ப்ளீட்டாக குணப்படுத்திடலாம். இதுதான் மோஸ்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ், மோஸ்ட் காமன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டிசீஸ் இன்
குழந்தைகள் அண்ட் இன் அடல்ட்ஸ். ஓகே. இப்போது இந்த வெதர், இந்த climate இதெல்லாம் வந்துட்டு முதுகு வலிக்கான காரணங்களாக இருக்க முடியுமா? சார் வெதர் அன்லைக்லி சார். வெதர்னால் வர ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்ற இருக்கும்போது ஒரு கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க, கோல்டு வெதரில் இருக்கிறவங்களுக்கு இந்த சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ், கையில் இருக்க ஜாயின்ஸ்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். பட் ஸ்பைனில் ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சர்னால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது சார். இது எப்போ இது டிஃப்ரென்ஸ் வரும்னா, நம்ம வந்து ஒரு சடனாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காமனாக என்ன பண்ணுவோம் எல்லோரும், பைக் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டின உடனே இங்கே கரெக்டாக நிப்பாட்டல, கொஞ்சம் இந்த சைடோ அந்த சைடோ தள்ளி நிப்பாட்டினா கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இழுப்போம், கையை வச்சு தூக்கி வைப்போம். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். டக்குன்னு அது என்ன பண்ணும், அந்த வெயிட்டு கை வழியாக போய் அப்படியே இடுப்பு எலும்புக்கு போய் அந்த L4 L5 L5 S1 சொன்னால அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் இம்பேக்டை உண்டாகும். இயல்பாக தூக்கக்கூடிய வெயிட்டை விட அதிகமாக திடீர்னு நீங்கள் தூக்குனீங்கன்னா அது வந்து பிரச்சனை. அதுவும் ரெண்டாவது, இப்போ காமன் பீப்புளோட இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நிக்கோட்டின்றது வந்து லங்ஸில் போய் லங்ஸ்லேருந்து அந்த ரத்த வெசல், அதாவது பிளட் வெசல் போயிட்டு இந்த நான் சொன்னல உங்களுக்கு இதுக்கு ஒன்லி நியூட்ரிஷன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நிக்கோட்டின்லாம் அந்த இடத்துல போய் அடைச்சிக்கிச்சுன்னா அந்த போர்ஸே அடைஞ்ச மாதிரி தான். ஸோ அதனால் நியூட்ரிஷனும் போகாது. ஸோ ரத்தமும் இல்லை, நியூட்ரிஷனும் இல்லைன்னா சீக்கிரம் அதுக்கு வயசாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் சீக்கிரம் தேய்மானம் வரும், சீக்கிரம் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி இப்போ ஜிம் போனோடனே நான் பெரிய வல்லவன், நான் இவ்வளோ கிலோ தூக்குவேன், அவ்வளோ கிலோ தூக்குவேன். நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஜனவரி வந்த உடனே 1ஆம் தேதி வந்தோடனே எல்லோரும் நான் ஜிம்முக்கு போய் ஒல்லியாகணுன்ற ஒரு மோகத்தில் எல்லோரும் ஃபாஸ்ட்டாக போவாங்க. பட் தென் அதெல்லாம் ஃபைன், ரைட், நான் அதிலலாம் எந்த தப்பும் சொல்ல. பட் ஸ்டார்ட் வித் சின்ன வெயிட்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒரு நாளில் நீங்கள் பெரிய வெயிட் தூக்கி நீங்கள் ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறதில்ல. நீங்கள் உங்களோட உடல் இறையோ உங்களோட ஜென்ரல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா ரெகுலரான டைமில் போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். மீனிங் ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்ஸ் டுகெதர் நீங்கள் படிப்படியாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே. இப்போது நீங்கள் இந்த ஜிம் போகிறத பற்றிலாம் சொன்னீங்க. ஆனால் வந்து இந்த ஜிம் போகும்போது இந்த வெயிட்ஸ் தூக்கிறது மட்டும் இல்லையே, நம்ம வந்து இந்த பாடி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் கூட வந்து இடுப்பு முதுகு எல்லாம் கூட பண்ணுறாங்களே, இதெல்லாம் எந்த அளவுக்கு அட்வைசபிள்? நான் 100 டைம்ஸ் பண்ணுறோம், சில சமயத்தில் 150. வி ட்ரை டு புஷ் அவர் செல்ஸ் இல்லையா? எஸ் சார், யூ ஆர் எக்ஸாக்ட்லி ரைட் சார். ஃபஸ்ட்டு நம்மளோட கெப்பாசிட்டி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். உண்மை. நான் இப்போ ரெகுலராக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 5 கிலோஸ்ன்றது தான் ஸ்டார்டிங். ஒரு சில பேர்த்துக்கு வந்தால் 2.5 கிலோஸ் தான் ஸ்டார்டிங். ஸோ அதை வச்சு நம்ம ரெப்படிஷன் அண்டு ரெகுலர் ரெப்படிஷன்னா ஒரு செட்டுக்கு நீங்கள் வந்து 12 reps 13 reps அந்த மாதிரி வச்சு ரெகுலராக ஃபஸ்ட்டு 5 kgs, அப்புறம் 7.5 kgs, 10 kgs அந்த ரெகுலாரிட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஸ்லோவாக நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி டெட் லிஃப்ட் அப்படின்றது பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பார்வையாளர் தேவை. யாருன்னா ஒரு ஜிம் கோச் ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஹீ வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. அவர் பக்கத்தில் வந்து சார் இது உங்களால் பண்ண முடியாது, இதில் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் பண்ணுங்கன்ட்டு அவர் கிளியராக உங்களுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி ரெண்டாவது பெஞ்ச் ப்ரெஸ் அப்படின்ற ஒன்று பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போதெல்லாம் கூட ஒரு ஃப்ரெண்டையோ வேறு யாராச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத அடிப்படுறது, தேவையில்லாத பாடி அடிப்படுறதுனா வெயிட் வந்து மூஞ்சில் விழுகிறது தான் இல்லை நெஞ்சில் விழுகிறது தான் அடிப்படுறதுன்றது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு வேகமாக ஒன்று புஷ் பண்ணி புல் பண்ணும்போது கூட மைக்ரோ டேர்ஸ் ஆஃப் த மசில்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே நாளடைவில் உங்களுக்கு பெயின் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாள் போயிட்டு நல்லா பண்ண உடனே நெக்ஸ்ட் நாளெல்லாம் கை காலெல்லாம் வலிக்கும். ஸோ அது வந்து நீங்கள் மசில் டேர்ன்னு நினச்சிடக்கூடாது. அது என்ன ரீசன்னால் அது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மசிலெல்லாம் செய்யாத ஒரு வேலையை தடவை செய்யுது. ஸோ அப்போ அதோட அந்த இம்பேக்ட் அது இருக்கும். அது 1 or 2 days அந்த மாதிரி அந்த மசில் அந்த வெயிட்டுக்கு இட் கெட்ஸ் அடாப்டட் டு இட். ஸோ அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் இருக்கும். இப்போ சில பேர் வந்து குழந்தைகள் வந்து வளராமே ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்காங்களே, அதுக்கு வந்து இந்த முதுகெலும்பு அப்படிங்கிற இந்த ஸ்பைனல் கார்டு ஏதாவது ஒரு விதத்தில் காரணமாக இருக்குது சார்? கஞ்சனைட்டலாக ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது சார். கஞ்சனைட்டல் ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 2 எலும்பு பிரியாமல் இருக்கும், இல்லை
மோஸ்ட்லி 2 எலும்பு பிரியாமல் இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்டு வளத்துக்கு உள்ளார ஒரு சில ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்கள் குழந்தையாக அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டறிஞ்சிட முடியும். ஒரு சில விஷயங்கள் பிறந்த பிறகு தான் நம்மளால் அந்த எக்ஸ்ரேன்ற ஒரு விஷயத்தை எடுக்கும்போது தான் நமக்கு கிளியராக ஒன்று புரிய ஆரம்பிக்கும். எஸ், ஒரு சில கண்டிஷன் டெஃபினட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி growth retardation இஸ் பாசிபிள். இந்த கஞ்சனைட்டல் அனாமலிஸ்லலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக growth சாதாரணமாக வரவங்களோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கஞ்சனைட்டலாக இருக்கும்போது அந்த டிஃபார்மிட்டி நான் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொன்னல, அது இல்லாமல் கைஃபோசிஸ். ஸ்கோலியோசிஸ்னால் இந்த எஸ் ஷேப்டு பெண்டிங், கைஃபோசிஸ்னால் முன்னாடி அந்த நம்ம இவர் ஒரு சூர்யா சார் ஒரு படத்தில் வருவார்ல, அந்த கூன் விழுந்த மாதிரி, அதுக்கு பேர் கைஃபோசிஸ் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு கூட வரும். இந்த கண்டிஷன் ரெண்டும் கைஃபோஸ்கோலியோசிஸ் ரெண்டும் கலந்து கூட ஒரு சில டைமில் வரும். ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 0 to 5 இயர்ஸில் க்ரோத் ஸ்பர்ட்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு க்ரோத் ஸ்பர்ட் வரும். அப்போ வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் எல்லா எலும்பும் வளரும்போது இந்த ஒரு டிஃபார்மிட்டி சின்னதாக இருக்கும்போது அதுவும் ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த கூன் விழுறதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். பட் ஜென்ரலாக ஒரு அடல்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுன்ற ஒரு விஷயம் எப்படி ஒரு சராசரி மனிதர்கள் 16 to 18 இயர்ஸோட ஹைட் நின்றுடும். அதுக்கப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் ஹைட் டிக்ரீஸ் ஆகிற காரணமெல்லாம் இந்த டிஸ்க் தான். ஸோ நம்ம நல்லா நம்மளோட ஹெல்த்தை ஒழுங்காக, அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி சிகரெட் ஸ்மோக் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் இருக்கும்போது அதோட ஹெல்த்தை நம்ம நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அந்த ஹைட்டை அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ வயசாக இந்த தண்ணி அப்படின்னு அந்த டிஸ்குக்குள்ளே கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கணும், அதோட கண்டென்ட்டும் கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹைட்டும் கம்மியாகும். இது நேச்சுரல், எல்லாத்துக்கும் நடக்கிற இது ஒரு சைக்கிள். ஓகே, இப்போ வந்துட்டு பெரியவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தை வளரலை, ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பி பிடிச்சிட்டு தொங்குடா சரியாக போயிடும், உனக்கு உயரமாயிடுவான்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? அது ஒரு மித்து தான். இது ரொம்ப காலமாக என் மண்டையில் ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி நீ கேட்டுட்டேன். டெஃபினெட்லி அதாவது அந்த நமக்கு வந்து ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு க்ரோத் கெப்பாசிட்டி இருக்குங்க. அந்த கெப்பாசிட்டிக்குள்ளார நம்ம அந்த தேவைன்ற எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கும்போது டெஃபினட்டாக அந்த க்ரோத் இருக்கும். ஸோ நம்ம ஒன்றும் பண்ணாமல் வெறும் நம்ம குழந்தைங்களை படிக்க வச்சுட்டே இருந்தோன்னா நார்மலாக என்ன ஹைட் வருமோ அந்த ஹைட் தான் வரும். எஸ், நீங்கள் போய் விளையாடுங்க, நீங்கள் போய் சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னும் போதெல்லாம் அது கொஞ்சம் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தாங்க அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த முதுகுத்தண்டு அப்படின்னு நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து காமன் ஆக்சிடெண்ட்ஸ் அட் ஹோம். வீட்டில் நடக்கக்கூடிய வழுக்கி விழுதல், இல்லை வந்துட்டு குறியும் போது. இப்போ ஒரு முறை நான் சும்மா ஒரு தடவை கீழே குனிஞ்ச போது பின்னாடி கட்டக்குன்னு ஏதோ எனக்கு ஒரு சத்தம் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் வந்துட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு வலி, ஷார்ப் குத்துற வலி இருந்தது. ஸோ இது வந்து அது ஆக்சிடென்டலாக தான் வந்தது, நான் எதுவும் ட்ரை பண்ணல. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுத்தது. இதெல்லாத்தையும் ஏன் வருது, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்? சார், நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர்கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்குது சார். இல்லை, ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ஒரு ஒரு ஆனால் நான் சொல்கிறேன், நான் கேட்குற கேள்வி டாக்டராக இருந்தாலும் பேஷண்ட்டாக பதில் சொல்கிறீங்களா சார்? சார், அது என்னன்னு பார்த்தோன்னா நம்ம இப்போ தான் நம்ம ஒரு 30-40 இயர்ஸாக தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாம் மாறி இருக்கு. ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் ஒன் ஆஃப் த மெயின் வேலையாக இருந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா யாருமே ஷட்டை போட மாட்டோம், வெறும் கீழே லுங்கி அந்த மாதிரி வேஷ்டி அந்த மாதிரி போட்டுட்டு தான் நம்ம விவசாயத்துக்கு போவோம், விவசாயம் பண்ணுவோம். அப்போ பார்க்கும்போது உடல் ரீதியாகவும் நம்ம விவசாயம் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக, இப்போ இந்த தண்ணி பாய்ச்சறதா இருக்கட்டும், ஒன்று கட்டி எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நல்ல உடம்பு ஸ்ட்ரென்த் தேவைப்படும், உடல் வாகு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெயிலில் வேலை செய்யும்போது இந்த விட்டமின் டின்றது தன்னைப்பாலேயே சுரக்க ஆரம்பிச்சது. ஸோ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கே அறியாமல் நம்ம உடம்பை நம்ம நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கோம். பட் இப்போ வரும்போது டியூ டு அதாவது ஃபுட் அடல்ட்ரேஷனால், ஃபஸ்ட்டு ஃபுட் அடல்ட்ரேஷன், அதனால நம்மளுக்கு தேவைன்ற நியூட்ரிஷன்ஸ் எதுவும் போகிறதில்ல. நம்பர் 1. இப்போ பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெக்டொனால்ட்ஸ், இந்த கேஎஃப்சி, இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது
அது ஃபேட்டாக தான் போய் சேருதே தவிர நமக்கு உடம்புக்கு தேவைன்ற அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு தேவைன்ற ப்ரோட்டீன் கண்டென்ட்டு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். ரெண்டாவது, நம்ம ரெகுலராக நம்மளோட ஒர்க், அதாவது எல்லா எலும்பையும் எல்லா ஜாயிண்ட்டையும் ஒரு மூமெண்ட் டெய்லியும் ஒரு ஃபியூ மினிட்ஸ், நாட் நீங்கள் அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றல ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணால் போதும். கையை ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறது, காலில் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் திங், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்றதுனால அது தனியாக ஒரு கேள்வி வச்சுருக்கேன். அப்போ நீங்கள் வரும்போது வரலாம் சார். சரி சார், நீங்கள் இப்போ சொல்லுங்கள், ஒருத்தர் வந்து எப்படி உட்கார்றாரு, எப்படி நிற்கிறாரு, எப்படி நடக்கிறாரு, இதெல்லாம் கூட வந்துட்டு நம்ம முதுகெலும்பு உன்னுடைய ஹெல்த்தை வந்துட்டு முக்கியமாக அது காப்பாற்றுமா? எப்படி சார் அது ஒரு பாஸ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகைகள்? ஸோ திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் எர்கனோமிக்ஸ் இன் ஸ்பைன். ஸோ நம்ம ரெகுலராக எல்லாரும் இப்போதைக்கு ஒரு 2 வீலர் இல்லை ஒரு பைசைக்கிள் அப்படி இல்லைன்னா ஒரு 4 வீலர் ஓட்டும். ஸோ 2 வீலர் அப்படின்றது ஓட்டும்போது முதுகெலும்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ முதுகெலும்புன்றது ஒரு நேரான ஸ்ட்ரக்சர் கிடையாது. சைடில் பார்க்கும்போது சர்வைக்கிள், அதாவது கழுத்து பகுதியில் முன்பக்கமாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இந்த பின்னாடி நீங்கள் தொட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 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 ஹஞ்ச் தெரியும். அது பின்பக்கமாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். அதுக்கு கீழே போகும்போது லம்பார் முன்பக்கமாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நேராக உட்காந்திங்கன்னா தான் உங்களோட வெயிட் கரெக்டாக அந்த வெயிட் கரெக்டாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னத்துக்குன்னா உங்களோட இம்பேக்டை குறைக்கிறதுக்கு. செகண்ட் திங், நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இப்போ பைக்கில் இப்படி நேராக உட்காந்து, காரில் எப்படி உட்காருன்னா நல்லா உங்கள் இடுப்பை பின்னாடி ஃபஸ்ட்டு இந்த சீட்டில் இப்படி தள்ளிக்கிட்டு அப்புறம் அப்படியே சரிஞ்சு உட்காரணும். அப்படி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு தன்னைப்பால் உங்களுக்கு நார்மலாக நேரம் ஆகிடும். நீங்கள் கூட இப்போ அப்படி உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் உட்காந்துருவேன் சார், ஆனால் வந்துட்டு இந்த சேர் என் வெயிட்டை தாங்குமான்றது தெரில, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காந்து வரேன். ஸோ இப்படி உட்காரும்போது அதாவது அந்த உடம்பே தன்னைப்பாலேயே உங்களுக்கு அந்த நார்மல் எலும்பு ஸ்ட்ரக்சருக்கு நம்மளை மாற்றிடும். அது நம்பர் 1. நம்பர் 2, காரில் உட்காரும்போது நீங்கள் வந்து நம்ம முதுகை நல்லா அந்த பேக் ரெஸ்ட்டோட ஒட்டி இருக்கணும். எக்ஸாக்ட்லி சார், ரைட். செகண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் படுக்கும்போது, அதாவது படுத்து சைடில், அதாவது பெட்டில் சைடில் படுக்கும்போது தான் ஸ்பைன் அந்த டிஸ்க்குக்கான கம்மி ப்ரெஷர் கொடுக்கும். நேராக உட்காரும்போது, அதாவது சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன், எந்த பகுதியில் ஹையஸ்ட் ப்ரெஷர் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்களா? இடுப்புக்கு எந்த பகுதியில் நம்ம நிற்கும் போது அதிகமாக இருக்குமா, உட்காரும்போது அதிகமாக இருக்கா, என்ன பண்ணும்போது அதிகமான ப்ரெஷர்? நிற்கும்போது நமக்கு வந்துட்டு நடுமுதுகில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் உட்காரும்போது நம்மளுக்கு கீழே லோயர் பேக்கில் தான் நம்மளுக்கு வந்துட்டு. எக்ஸாக்ட்லி ரைட் சார். உட்காரும்போது தான் செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் டிஸ்கில் போகுது. தேர்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முட்டியை மடக்காமல் முன்னாடி குனியும் போது இருக்கிறதுலே ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஸ்க் ப்ரெஷர். ஸோ என்னங்க ப்ரெஷர்ன்றீங்களே, இந்த ப்ரெஷர் தான் சீக்கிரம் தேய்மானத்தை உண்டு பண்ணும். ஓஹோ. ஸோ நம்ம ப்ரெஷர் கம்மி பண்ணுறது என்னென்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னா, வெயிட்டை இப்படி கையை நீட்டி தூக்குறதுன்றது அது இன்னும் அதுக்கான ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் வெயிட் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் 2 கையிலையும் வாங்கினீங்கன்னா அந்த வெயிட் ஈக்குவலாக ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ரெண்டாவது, இப்போ கீழே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, டப்புன்னா குனிஞ்சா ஒரு சவுண்ட் வந்ததுங்களா, அது குனியாமல் முட்டியும் மடக்கி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இம்பேக்ட் உடம்பு ஃபுல்லாக போயிடும். ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்பைனில் மட்டும் இன்வால்வ் ஆகாமல் ஃபுல் உடம்புக்கு போகும்போது உங்களுக்கு சின்ன சின்ன அந்த இம்பேக்டெல்லாம் குறைஞ்சி ஸ்பைன் ஹெல்த்தை we can kind of improve it. ஓகே, இப்போ ஒரு நேர் லைனில் இருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, சரி சார். இப்போது நம்ம ஓகே வேண்டாம், விட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம நம்மளுடைய முதுகுத்தண்டை வந்து நல்ல விதத்தில் பாதுகாக்கணும் அப்படின்னா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், எல்லாம் ஓகே. ஆனால் இதை தவிர வந்துட்டு எப்படி நம்ம இப்போது ஹார்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஆயில் சாப்பிடக்கூடாது, இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு டாக்டர் சொல்கிறாங்களோ, இப்போ இந்த முதுகுத்தண்டை பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது நம்மளுடைய உணவு முறைகள் ஏதாவது இருக்குதா, இல்லை வேறு ஏதாவது இருக்குங்களா? சார், ஜென்ரலி நம்ம எல்லா டாக்டர்ஸும் சொல்கிற அதே தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம்.
நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் அதிகமாக சாப்பிடுங்க. ஃபேட் இருக்க ஃபுட், நம்ம ஃபேட்டுன்னா நம்ம பீப்புள் என்னென்னா வெறும் ரைஸ் மட்டும்தான் ஃபேட்டு கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா தருது அப்படின்னு நினச்சாங்க. அது அப்படி இல்லை. ஸோ சப்பாத்திலையும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஸோ எந்த ஃபுட்டு சார் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ராகி, அந்த நவதானியங்களில் மைனர் மில்லட்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி. அந்த மில்லட்ஸில் இதர் தோசையோ ரைஸோ எப்படி உங்களுக்கு வருதோ அதுதான் உங்களுக்கு இந்த கார்போஹைட்ரேட்டுன்றது கம்மியாக கிடைக்கும். செகண்ட் திங், ஃபேட் இது 2 வகையாக பண்ணலாம். தெர் ஆர் குட் ஃபேட், தெர் ஆர் பேட் ஃபேட். ஸோ நீங்கள் எப்படி அதை உட்கொள்கிறீங்கன்றதை பார்த்து ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது எதுவுமே குட் எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுமே நல்லதில்லை, ரொம்ப சிம்பிளாக. ஆமாம். இப்போ நம்ம அந்த முக்கியமான கேள்வி அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு போயிடலாமா சார்? ஷோர் சார். அதாவது என்னென்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ பரவலாக வந்து நிறைய பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வச்சு கூட வந்துட்டு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்னு இருக்காங்க. ஆஸ்டியோபோரோசிஸ்னால் என்ன சார்? அது யாருக்கு அந்த பிரச்சனை வரும்? ஸோ போன் மினரல் டென்சிட்டின்னு ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு போனுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அதாவது அதோட டென்சிட்டி நல்லா இருந்துச்சுன்னா போனோட ஹெல்த் நல்லா இருக்குன்ற மாதிரி, அது கம்மியாச்சுன்னா அதோட இது கம்மியாகின்ற மாதிரி. ஸோ இது எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கால்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கால்சியம்ன்றது எலும்புக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம கையை ஆட்டுறது மடக்கிறது கை ஆட்டுறது மடக்கிறது மசில்னால தான். ஸோ நம்ம பிரெயின்லேருந்து இம்பேக்ட் போய் மசிலுக்கு போகும். மசில் இப்படி மடக்கு அப்படின்னா இந்த மசில் மடங்குனா தான் விரல் மடங்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு கூட கால்சியம், சர்டன் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் தேவை. அதை எங்கே இருக்கும்? போன்லேருந்து தான் அதை எடுக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக பார்த்தா கால்சியம் உள்ளார கொண்டாந்து டெபாசிட் பண்ணும், வெளியில் எடுக்கும், உள்ளார வைக்கும், வெளியில் எடுக்கும், உள்ளார எடுக்கும். ஸோ யங் ஏஜில் அது ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியாது. நம்ம வயசாக என்ன அந்த உள்ளார வரது கம்மியாக ஆரம்பிக்கும், வெளியில் எடுக்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது அப்படியே கொஞ்சம் நாள் அடைவில் அது போகும்போது அது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயமாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த போன் ஆர்கிடெக்சர்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும், வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் சின்னதாக விழுந்தால் கூட எலும்பு உடையிறது, அந்த ரீசன் தான். இதுதான் மெயின். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்க போகிறீங்க, உங்களோட மைண்ட் வைஸ் தான். ஆமாம் சார், அதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா, ஒன்றும் இல்லை சார், ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம பனியன் கூட இல்லாமல் மேலே போய் ஒரு 1/2 அன் ஹவர் சன்னில் இருந்தாலே போதும். ஸோ த பெஸ்ட் டைம் காலை வேளை சூரியன் பெஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா 11 to 1 PM தான் பெஸ்ட். 11 AM to 1 PM. பட் நம்ம ஊரில் அந்த டைத்துக்கு போனால் வேர்த்து நம்மளுக்கு அதை தவிர வேறு ப்ராப்ளம், முதுகு வலி வேணால் சரியாகும், ஆனால் வந்துட்டு வேறு பிரச்சனைகள் வந்துடும். ஸோ இப்போ வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பண்ணலாம், நம்மளால் அதை பண்ண முடியும். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஈதர் மார்னிங்ஸ் ஆர் இந்த ஈவினிங்ஸ். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு மார்னிங் அர்லியராக கிளம்பி வேலைக்கு போகிறவங்க அவங்க என்ன பண்ண முடியும், ஈவினிங்கில் அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். செகண்ட் திங், மெயின்லி ஃபார் லேடிஸ், நீங்கள் இந்த மாதிரி போய் நிற்கும்போது மோஸ்ட்லி அந்த சன்ஸ்க்ரீன் லோஷன், அதாவது SPF 20, 90, 100ன்றதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா சூரியன் நம்ம உடம்புல பட்டு அது நம்ம கிட்னிக்கு போய் அது ஒரு அமினோ ஆசிடாக ஃபார்ம் ஆகி தென் லிவருக்கு போய் அப்புறம் கிட்னிக்கு போய் தான் விட்டமின் டின்றது சிந்தசைஸ் ஆகும். ஸோ இந்த விட்டமின் டி என்ன பண்ணும் அப்படின்னா, அதுவும் அந்த கால்சியமும் சேர்ந்து தான் நம்மளோட ஸ்பைன் மட்டும் இல்லை, எலும்போட ஸ்ட்ரென்த்தையே அதுதான். அது இந்த 2 முக்கியமான விஷயங்கள், இது 2 தான் அது ஸ்பைனோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறது. ஸோ நம்ம அவேராக இருக்கணும், ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுல. ஸோ இப்போ லேடிஸ்க்கு தான் இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது எப்படி? கரெக்ட், யூஆர் ரைட் சார். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு அன்ஃபார்ச்சுனேட்லி தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் மெனோபாஸ். அது என்னென்னா, அவங்களோட ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம், ஏஜுக்கு அப்புறம் அவங்களோட அந்த மாதவிடாய்ன்றது நின்றுடும். அப்போ அந்த ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் சுரக்கிறது கம்மியாக ஆரம்பிச்சிடும். அது கம்மியாச்சுன்னா அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்கிள். ஸோ அப்படின்றச்ச அந்த எல்லா ஃபீமேல்ஸுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒர்க்கிங் உமன்ஸை விட்டாலும் வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு கொஞ்சம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணுறாங்க. பட் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் மெயினான்றது கொஞ்சம் அவ்வளோவா இருக்க மாட்டேன்.
தென் அதுக்கப்புறம் அவங்க போய் படுத்துக்கிறது, ரெஸ்ட் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒர்க்லோட் கம்மியாகிறதுனால அவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போது இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது ஒரு தவறான ஒரு விஷயம் சார். அதான் நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நேச்சுரலான ஒரு விஷயன்றது சன்லைட் சார். ஸோ சன்லைட்டில் ஹாஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு சர்டன் ஏஜ் ஃபார் 55 or 60 ரீச் பண்ணும்போது ஒரு 1 year ஒன்ஸ் ஆர் 2 year ஒன்ஸ் விட்டமின் D3 அண்ட் கால்சியம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கால்சியம் அதாவது விட்டமின் D3 கம்மியாக இருக்கும்போதே நம்ம அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ், இப்போ நிறைய சப்ளிமெண்ட்ஸ், இப்போ முன்னாடி வெறும் மாத்திரை தான் வந்துருச்சு, இப்போ மாத்திரை வடிவில் வந்துருச்சு, லிக்விட் வடிவில் வந்துருச்சு. ரெண்டாவது இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன பேப்பர் மாதிரி இருக்குங்க சதுரம், அது நாக்கில் வச்சு அது கரைஞ்சிடும். அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து யூஸ்வலாக ஒருத்தருக்கு 30 to 60 தான் நார்மல் லெவலுங்க. ஸோ 30க்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு தான் நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிப்போம். 20 to 30க்கு இருக்கவங்க வெறும் மாத்திரை இல்லை நம்ம சொன்ன மாதிரி லிக்விட் இதில் கொடுத்து சரி பண்ணிடலாம். பட் 20க்கும் கம்மியாக இருக்கவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸும் தேவைப்படும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் மந்த்லி ஒன்ஸ் ரெகுலராக ஒரு 3 or 4 months போட்டோன்னா அது செட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அதுலேயும் இல்லாதவங்களுக்கு தான் தென் PTH மற்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்பான இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுங்க. ஜென்ரலாக இந்த விட்டமின் D3 கால்சியம் சரி பண்ணிட்டாலே இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம் சார். ஓகே, இது வந்து வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ எல்லா விதமான வயதுக்காரங்களுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது ரீசன்ட் டைம்ஸில் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னா என்ன, ஏன் அது வந்து எல்லா வயதினருக்கும் அது வருது, என்ன பிரச்சனை? ஸோ ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ் அப்படின்றது நான் ஒரு எலும்பு இன்னொரு எலும்புக்கு முன்னாடி சரிஞ்சு வரதுக்கு பேர் தான் ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ். இது வந்து பேசிக்கலாக 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து அந்த எலும்புலேயே இந்த ஸ்பைன்லேயே ஒரு முக்கியமான ஒரு பார்ஸ்ன்னு சொல்லுவோம், அது உடஞ்சி முன்னாடி வந்துடும். ஸோ அது உடஞ்சி எப்படி வருது, உடையும் ஒரு சில பேர்த்துக்கு சின்ன ஒரு இன்ஜுரினால ஸ்மால். நீங்கள் சொன்ன மாதிரி. வணக்கம். வணக்கம் ஐயா, நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க மேடம். வணக்கம் டாக்டர். என்னுடைய ரிலேட்டிவ்க்கு வயது 55 ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த கால் முட்டி அப்படிங்கறது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்டு அவங்க வந்து உட்கார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆபீஸ் ஒர்க் அப்படிங்கறது தான் பாக்குறாங்க. அவங்களுக்கு எப்படி தங்களுடைய லைஃப் ஸ்டைல மாடிஃபை பண்ணிக்கலாம், எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதும், அந்த முட்டைய வந்து கீழே உட்கார்ந்து எழுந்துக்க முடியல, மடிக்கவும் முடியல அப்படிங்கிறாங்க. ஒரு 50 வயசுல இருந்தே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கால்சியம் டேப்லெட்டா அவங்க எடுத்துக்கிறாங்க அண்ட் பால் அது மாதிரியாவும் சாப்பிட்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த சத்து கூட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருக்கு. ஸோ எனக்கு இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வியே ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது, பதில் இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும். கண்டிப்பாக வெரி குட் கொஸ்டின் மேடம். அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ பெயின் அப்படின்ற போது நம்ம மோஸ்ட்லி 55 ஏஜ் இருக்கவங்களுக்கெல்லாம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே 4 வகையாக நம்ம பிரிக்கலாம், ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. ஸ்டேஜ் 4 நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது, வி ஹாவ் டு சம்ஹவ் அண்டர்கோ சர்ஜரி, அதாவது சர்ஜரி தவிர வேறு வழியே கிடையாது ஸ்டேஜ் 4க்கு. ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 3 இப்போ கொஞ்சம் நிறையா லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பட் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான். ஸோ நீக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும் அதுக்கப்புறம் லஞ்சஸ், இது எல்லாமே பேசிக்கலி பார்த்தா அந்த குவாட்ரிசெப்ஸ்ன்ற மசில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண அந்த நீக்கான அந்த பெயினை நம்ம கொஞ்சம் ஆஃப்லோட், அதாவது ஆஃப்லோடிங் ஆஃப் நீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பெயின் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் திங், இந்த எக்ஸசைஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் ஃபியூ இன்ஜெக்ஷன்ஸ், ஒரு சில ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபயாலஜிக்ஸ், அதாவது PRP இன்ஜெக்ஷன்ஸ், BMAC இன்ஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டெம் செல், அதாவது நம்ம தண்டுவடத்துலேருந்து இந்த நம்ம ஃபேட் செல் இருக்கு இல்லைங்க, ஃபேட் செல்லேருந்து எடுத்து ஃபேட்டை எடுத்து வயிறில் இருக்க கொழுப்பை எடுத்து அதில் நம்ம சுத்தம் பண்ணி அதுலேருந்து ஸ்டெம் செல் எடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் நீ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. இப்போ நம்ம அந்த ஸ்பாண்டிலோசிஸ் பற்றி ஆரம்பித்தோம், அது நடுவில் டிஸ்ட்ராக்ட் ஸோ ஆகிடும். அகெயின் ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் அப்படின்றது 2 வகை. அதாவது வந்து இந்த யங் பேஷண்ட்ஸ்க்கு நான் சொன்ன அந்த மாதிரி சின்னதாக மைல்டாக ஒரு சார் நான் போயிட்டு இருந்தேன், ஒரு 2 படி மிஸ் ஆகிட்டு நான் போய் டப்புன்னு இடுப்பு போய் இந்த பட்டக்ஸ் பகுதி போய் கீழே உட்காந்துட்டேன் சார். பட் எனக்கு இன்னும் பெரிய வலியெல்லாம் இல்லை, நான் அதுக்கப்புறம் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சார், எவ்ரி திங் வாஸ் ஃபைன். திடீர்னு நீங்கள் என்ன சார் உடஞ்சிருக்கு, இப்படி முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு இம்பேக்டாக கூட இருக்கும். ஒரு சிலது அந்த பார்ஸ்ன்றதே கொஞ்சம் இலாங்கேட், அதாவது நீளமாக இருந்துடும். இதெல்லாம் யங் பீப்புள்ஸ்க்கு வர்றது. ஓல்டு பீப்புளுக்கும் போது அதாவது ஒவ்வொரு ஸ்பைனுக்கும் ஒரு ஃபேசட் ஜாயிண்ட்ன்ற 2 ஃபேசட் ஜாயிண்ட் இருக்கும். அது இல்லாமல் அந்த டிஸ்க்குக்கு மேலே ஒரு கேப்சூல் இருக்கும், கீழே ஒரு கேப்சூல் இருக்கும். 2 வர்டிபிரல் பாடி, ஒரு டிஸ்க்கு, பின்னாடி இருக்க இந்த 2 ஃபேசட் ஜாயிண்ட் சேர்ந்து தான் ஒரு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேசட் ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டு மாதிரி தான். இப்போ நீக்கு தேய்மானம் ஆகுதுன்றல அந்த மாதிரி அதுக்கும் தேய்மானம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது தேய்மானம் ஆகும்போது இந்த டிஸ்க்லேயும் அந்த தண்ணி குவான்டிட்டி கம்மியாக ஆரம்பித்தோடனே மொத்தமாகவே அது தேய்மானம் ஆகி இந்த எலும்பை அவ்வளோதான், அந்த ஜாயிண்ட் அதுக்கு மேலே அந்த எலும்பை பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ அப்போ முன்னாடி வந்துடும். ஸோ முன்னாடி வந்தால் என்ன சார் ஆகுது, பின்னாடி இருக்க நரம்பு, அதாவது நான் சொன்னல உங்களுக்கு அந்த டிஸ்க்கு பின்னாடி தான் அந்த நரம்புகள் எல்லாம் இருக்குது, சின்ன பை மாதிரின்னு, அது இது போய் கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், அழுத்த ஆரம்பிச்சிடும். அதனால தான் உங்களுக்கு இடுப்பு வலி ப்ளஸ் கால் 2ம் உங்களுக்கு மறுத்து போக ஆரம்பிக்கும். வலியும் இருக்கும், மறுத்து போகிறதும் இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஆமாம், ஒரு சில பேர் ஜிவ்வுன்னு கரண்ட், அதான் ஷாக்குன்ற கரண்ட் எல்லாம் ஒன்று தான், அப்புறம் எரியுது அப்படின்வாங்க. ஒரு சில பேர் அந்த மறுத்து போயிடுது. இப்போ நம்ம சப்னாங்கால் போட்டு உட்காந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நேரம் உட்காந்து வர அந்த கால், அந்த கெண்டைக்கால்ன்றதுலாம் ஒரு மாதிரி மறுத்து போயிடும். அந்த டைப்பில் பெயின் வர ஆரம்பிக்கும். இது அட்வான்ஸ், அதாவது இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். இது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகும்போது காலுக்கான உணர்ச்சி, அதாவது அந்த உணர்ச்சி கம்மியாக ஆரம்பிக்கும், அது காலோட ஸ்ட்ரென்த் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு நோய்க்கு எடுத்தாலும் சர்ஜரி தான்ன்றது கிடையாது. ஸோ நிறைய பேர் நம்ம எக்ஸசைஸ், இதுக்கு நம்ம ஸ்பைனுக்கு பார்த்திங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம் சார். அது வித் கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி, மீனிங் ஐஎஃப்டியோ, டென்ஸோ, ஷார்ட் வேவ் டயத்தம், இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இவங்களுக்கு இந்த டென்ஸ் தான் நல்லாயிருக்கும், இவங்களுக்கு ஐஎஃப்டி தான் நல்லாயிருக்குன்ற கிடையாது. மோஸ்ட்லி ஐஎஃப்டி எல்லா பேஷண்ட்க்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஐஎஃப்டின்னா என்ன சார்? இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு சொல்லிட்டு, அது என்னென்னா ஒரு ஸ்மால் ஒரு ரெக்டாங்கிள் ஜெல்லி மாதிரி இருக்கும் சார். ஜெல்லி வச்சுட்டு ரெக்டாங்கிள் போர்டு மாதிரி நம்ம உடம்புல வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுருவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்ன்ற டைம் வச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி லைட்டாக ஒரு சின்ன ஷாக் மாதிரி அது கொடுத்துட்டே வந்துட்டுருக்கும். இந்த ஷாக் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற ரத்த சப்ளை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு அடிப்பட்டால் அது எப்படி க்யூர் ஆகுது சார்? அது வந்து தானாக தானே சார் க்யூர் ஆகுது? கரெக்ட். இப்போ அடிப்பட்டால் அங்கே இருக்கிற பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் இந்த டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ன்றது வந்து வேறு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு அது பக்கத்தில் வந்து இட் கோஸ் அண்ட் கேச்சஸ் ஆல் த இன்ஃபெக்ஷன் விச் கம்ஸ், ஒரு பாக்டீரியா, வைரஸ். இந்த தோல் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் சார். ஒரு தோல் வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பார்க்கும்போது தோல் தானே அப்படின்னு நினச்சோம், இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ இந்த தோல் அதான் இந்த பிளட் சப்ளை எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சீக்கிரம் அது ஹீல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சார். ஸோ நம்ம அந்த பிளட் சப்ளையை லைட்டாக இந்த மசிலுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அதோட மசிலோட ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி அதுவும் கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக 100% வெயிட்டை நம்ம மசிலை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அது ஒரு 10% ஒரு 15% நம்ம கொடுத்தங்காட்டி அதோட இம்பேக்ட் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், வலி குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் திங், வெயிட் ஒரு 2 to 3 kgs குறையினா அது ஒரு 10% ஆஃப் த வெயிட்டு பெயினுக்கு குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ப்ளஸ் ஃபிசியோதெரப்பிலேயே நம்ம மெயின்டைன் பண்ணலாம் சார். ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக ஸ்பாண்டிலோசிஸ்க்கு நம்ம ஓகே. இல்லை அதில் செட்டில் ஆகாதவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நம்ம அல்டிமேட்டாக சர்ஜரி தான். ஆமாம். சரி, இப்போ ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் சர்ஜரி சார், இப்போ எதுக்கெல்லாம் நம்ம வந்து சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும் முதுகெலும்பை பொறுத்த மட்டும்? சார், ஒரு சில கண்டிஷன் பண்ணியே ஆகணுன்ற கண்டிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ஒருத்தருக்கு இந்த டிஸ்க் ஹெர்னியேஷன் வந்து யூரின் அண்ட் மோஷன் போகிற அதுவும் அஃபெக்ட் ஆகிருச்சுன்னா அது தட்ஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி சார். அதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி
இந்த டிஸ்க்கு வெளில எடுத்ததுக்கப்புறம் க்யூர் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒன்ஸ் ஒருத்தருக்கு இந்த bladder அண்ட் பவுல் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் க்யூர் பண்ண முடியாது. அவங்க தே ஹாவ் டு பி ரெகுலராக ஃபிசியோதெரப்பி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாடிஃபை அந்த டிசீஸ்க்காக மாடிஃபை பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி சார் நான் எனக்கு கால் வலிக்குது, பட் இந்த யூரின் மோஷன் போகிற டியூப்லேருந்து பிரச்சனை ஆகாமல் நான் என்னை காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி உங்களுக்கு இப்போ நான் நேற்று பார்த்தீங்கன்னா 10க்கு 5 இருந்தது, இன்றைக்கி திடீர்னு 10க்கு 8 இருக்குன்னா உடனடியாக ஒரு ஸ்பைன் சர்ஜனை பார்க்குறது நல்லது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்ன உடனே ஃபஸ்ட் நாங்கள் ஹிஸ்ட்ரி தான் வந்த உடனே இல்லைப்பா உனக்கு சர்ஜரிப்பா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு உட்காரோம், அவங்ககிட்ட பேசுவோம், எதனால் அவங்களுக்கு வந்தது, வேறு என்னென்ன நோய்கள் இருக்குது. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு யங் பேஷண்ட் வராரு, ஒரு 30 வயசு இருக்க ஒருத்தர் வராரு, அவருக்கு ஒரு 5 நாளாக தான் இந்த பெயின் இருக்குது. திடீர்னு ஒரு நான் சொன்ன மாதிரி நேற்று 5 இருந்துச்சு, இன்றைக்கி 8 இருக்குது, 10க்கு 8 இருக்குது அப்படின்னும்போது ஓகே இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான், மருந்து மாத்திரை கொடுத்தாலே செட்டில் ஆகிடும். அதை நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். இந்த மோட்டார் அதாவது ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, உணர்ச்சிகள் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே தேவைப்படும் போது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எதுக்கு அப்படின்னா அந்த போன் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா அந்த ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ்ன்றது, அந்த ஸ்பாண்டலோலிஸ்தசிஸ்ன்றது நம்ம எக்ஸ்ரேல பார்த்தா தான் தெரியும். ஏன்னா எலும்புகள் எக்ஸ்ரேல நல்லா தெரியும். அது வந்து நிற்க வச்சு எடுக்கணும் அந்த எக்ஸ்ரே. ஸோ அப்போ நம்ம ஈஸியாக அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்ஐயில் வந்து அந்த டிஸ்க்கு பின்னாடி வந்து எவ்வளோ தூரம் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு, அதுலேயும் ஒரு 4 வகை இருக்குது. ஒன்று சின்னதாக பல்ஜின்வாங்க, ஒன்று சின்னதாக லைட்டாக, இப்போ 3வது வகை 4வது வகை நிறையா வந்துருச்சு, ரொம்ப அழுத்துதுன்றது பார்த்துட்டு ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் கொடுத்து வீல் அப்சர்வ். மெடிசன் ஒரு 3 to 6 வீக்ஸுக்கு கொடுப்போம். சாப்பிட்டுட்டு ஃபுல் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரிவ்யூ பண்ணி பார்க்குவோம். அதுக்கப்புறமும் அவங்களுக்கு அந்த பெயின் சப்சைட் குறையல அப்படின்ற பட்சத்தில் இன்ஜெக்ஷன்ஸுன்னு இருக்குது, சர்ஜரின்னு இருக்குது. அதே மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ்லேயும் நிறைய பேர்த்துக்கு ஒரு 80 to 90% நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மிச்சம் இருக்க 10% தான் சர்ஜரின்றது பண்ணுவோம் சார். ஆனால் இந்த சர்ஜரி அப்படிங்கிறது உடனே எல்லாரும் வந்துட்டு இந்த ஸ்பைன் மாதிரியான முக்கியமான ஒரு இடத்துல வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒத்துக்குவாங்களா? இப்போ நம்மளுடைய அனௌன்சர் கோமலா கூட வந்து இந்த கேள்வியை கேட்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க நிகழ்ச்சியை கேட்குறாங்களா இல்லைன்றது தெரியாது. அதனால் இந்த கேள்விக்கு நம்ம வந்து என்ன பதில் சொல்லுவீங்க சார்? சார் இப்போ ஒரு முன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபார்மிங் லேண்டை நீங்கள் தொழுகுனாலும் கையில் மம்முட்டி வச்சு தான் தொழுதாகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிய லேண்ட் வச்சுருக்கவங்களா ட்ரில்லர் டிராக்டர் போட்டு அடித்து ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட ஸ்பைன் சர்ஜரியும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. டில்லராக வச்சுருக்கீங்க, அட்வான்ஸ்மெண்ட் வந்துருக்குன்ற. ஸோ முன்னாடி எல்லாமே ஓப்பன் சர்ஜரி தான் சார் பண்ணிட்டு. ஸோ ஓப்பன் சர்ஜரின்ற போது நமக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி அளவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட இப்போ முன்னாடிலாம் அவ்வளோ பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. இப்போலாம் நல்ல ஆன்டிபயோட்டிக்ஸில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. செகண்ட் திங், இப்போ நம்ம 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக இன்சிஷன் போட்டு சர்ஜரி பண்ணிட முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ் 1 சென்டிமீட்டருக்கு கம்மி, யூஆர் எக்ஸாக்ட்லி ரைட். 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக இன்சிஷன் போட்டு, அப்போ அது வந்து ப்ரிசைஸாக இருக்கணும் இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. ஸோ அதுக்கு பேர் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம பண்ணும்போது அதுலேயும் கண்டினியூஸாக அந்த சலைன்றது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் எந்த விதமான ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பாக்டீரியாவோ இன்ஃபெக்ஷனோ உள்ளே தங்குறதுக்கு வாய்ப்பு மினிமம் லெஸ் தேன் 0.5%. ஸோ அதனால் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால ஸ்பைன் சர்ஜரி தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். என்ன மாதிரியான ஸ்பைனல் சர்ஜரி சாதாரணமாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்பைனல் சர்ஜரிஸ்? ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கர்னியேஷனால் இந்த கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு வரவங்களுக்கு இல்லைங்க, அவங்களே நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களே சார் என்னால் இதுக்கு மேலே வலி தாங்க முடியல சார், நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம் சார்னு சொல்கிறவங்களுக்கு காலையில் அட்மிட் பண்ண 6 மணிக்கெல்லாம் வர எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். ரத்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் எப்படி இருக்குன்ற டயபெட்டிஸ் எல்லாம் இருக்குதான்னு எக்ஸாக்ட்லி அதெல்லாம் செக் பண்ணி அனஸ்தீஷியா டாக்டர் முக்கியமாக அவங்க பார்த்து எல்லாம் ஓகே ஃபிட்னஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள அடுத்த நாள் காலையில் ஏதோ ஒரு நாள் ஆப்ரேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற நாள் காலையில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்போவே அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே நம்ம அப்போவே அந்த காலை எல்லாம் பார்த்து ஆட்டி
அன்றைக்கி மத்தியானம், அதாவது இப்போ காலைல 8 மணிக்கு பண்ணுறோன்னா மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் நிற்க வச்சு நடக்க வச்சுருவோம். அப்படியா? ஆமாம். ஓ, சாயந்தரம் இன்னொரு செக் எம்ஆர்ஐன்னு சொல்லுவோம், எவ்வளோ எடுத்திருக்கோம், ஏதாச்சும் பீசஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங்கில் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் இப்போ இன்றைக்கி 6 மணிக்கு வந்தீங்கன்னா அடுத்த நாள் ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம். அந்த லெவலுக்கு இப்போதைக்கு அட்வான்ஸ்டு மெஷர்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வராங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு மயக்க மருந்து, வெறும் மருத்து போகிற மருந்து, மயக்கம் கூட இல்லை, மருத்து போகிற மருந்து, லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அது வழியாக அந்த டிஸ்கை எடுத்துருவோம். ஸோ இன்ஃபேக்ட் தாய்க்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி எந்த விதமான ஆபத்து இல்லாமல் அந்த சர்ஜரியெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது ஒருத்தர் வராரு, ரொம்ப தாங்க முடியாத முதுகு வலி சார், எனக்கு வந்து சர்ஜரியாவது பண்ணுங்க, சரி பண்ணால் போதும், ஃபைன். அவருக்கு வந்து கான்ஷியஸ் இருக்குது. அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ், ஆக்சிடெண்ட்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து முதுகில் அடிபட்டிருக்கு, இல்லை ஸ்பைனல் கார்டில் ஏதோ ஒரு மேஜராக இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன வழிமுறைகள் நீங்கள் வச்சுருக்கீங்க சார்? ஆஸ் எனிதிங், ஃபஸ்ட் எக்ஸ்ரே இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சார். எக்ஸ்ரேலே ஓரளவுக்கு ஒரு 90% எங்களால் தெரிஞ்சிருவோம். ஓகே, இந்த இடத்துல தொராசிக் ரீஜனா, லம்பார் ரீஜனா, அந்த கழுத்து பகுதியாக, இடுப்பு பகுதியான்றது தெரிஞ்சிருவோம். இப்போ கழுத்து பகுதி அப்படின்றச்ச அதில் மட்டும் ஒரு சில டைமில் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம், ஃபேசட் இப்படி முன்னாடி வந்துடும். அது மட்டும் நம்ம மயக்கமாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ணுவோம். இப்போ மற்ற இதெல்லாம் நல்லா உடஞ்சிருக்கு, எலும்பு உடஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு ஒன்று எக்ஸ்ரே, சிடி, அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ. சிடியில் எவ்வளோ மோசமாக உடஞ்சிருக்கு, எவ்வளோ சின்ன சின்ன பீஸாக வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஐயில் there is something called as posterior ligamentous complex, அதாவது இந்த அந்த நம்ம நரம்புக்கு பின்னாடி நான் ஃபேசட் ஜாயிண்ட் அதெல்லாம் சொன்னல, அதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கா இல்லையா, நரம்புக்குள்ளார ஏதாச்சும் டிஸ்க் ஏதாச்சும் வந்து நரம்பு அழுத்திட்டுருக்கா, இதுக்கெல்லாம் எம்ஆர்ஐ போகும். ஸோ இது மூணும் பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் சொல்லுவோம். இல்லைங்க இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் வெயிட் பண்ணலாம், இல்லைங்க இதுக்கு ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். எதுக்குங்க ஆப்ரேட் பண்ணுறீங்க? அவரே சுயநலம் இல்லாமல் இருக்காங்க, அவருக்கு எதுக்குங்க ஆப்ரேட் பண்ணுறீங்க? இந்த எலும்பை அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோன்னா அது ஃபர்தராக உள்ளார போய் டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேமேஜ் கண்ட்ரோல் ஆர்த்தோபெடிக்ஸ்ன்ற போது இதெல்லாம் அவர் அன்கான்ஷியஸாக இருக்கும்போதே நம்ம இப்போ அன்கான்ஷியஸாக இருக்கவரை ஒரு தடவை தியேட்டருக்கு எடுக்கிறாங்க, அதாவது ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக எடுத்தாலும் இது டக்குன்னு போய் நம்ம பண்ணிட்டு வந்துடணும். ஏன் அப்படின்னா 2-3 தடவை ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ ஒரு டைம் போகும்போது நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடும். இப்போ முதுகு தண்டு வந்து உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து தனித்தனியாக கழண்டு வந்துடுமா, எப்படி? அதுதான் சார், இப்போ 4 பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேட் இப்படி அடித்தா நடுவில் உடையதில்ல, அந்த மாதிரி உடையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. T12L1 அந்த ஏரியா தான் கொஞ்சம் வீக்கான ஏரியா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரிப்கேஜ் எல்லாம் மேலே இருந்துச்சுல, தொராசிக் கீழே வந்து எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால அந்த இடுப்பு பகுதி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிரான்சிஷன் ஆக ஏரியா தான் அதிகமாக அது ப்ரோன் ஃபார் இன்ஜுரிஸ். அதே மாதிரி செகண்ட் திங், இப்போ இது எல்லாமே நம்ம பேசுனது எல்லாமே வந்து டீஜென்ரேஷன், வயசாகி ஏதோ ஒரு வயசானதுனால வர ஒரு சில சேஞ்சஸ் தான். இது இல்லாமல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா காசநோய், டியூபர்குலோசிஸ் அப்படின்றது. ஸோ அது வந்து நீங்கள் நம்ம நெஞ்சு தான் டியூபர்குலோசிஸ் வரணுன்றது அவசியம் இல்லை. ஸோ நெஞ்சு வழியாக உள்ளே வந்து அது போய் ஸ்பைனில் கூட அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சோம். தட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஸ்பாட் ஸ்பைன் சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, ஒரு காலெல்லாம் நல்லா வேலை செய்யும், பட் ஆனால் அவரால் உட்கார முடியாது. இப்படி நம்ம உட்காந்துட்ருக்கோம்ல, அந்த மாதிரி உட்கார முடியாது. ஒன்று இப்படி கை இப்படி பிடிக்கணும், இல்லை நான் உட்கார முடியாமல் இப்படி படுத்துருவார். ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க்கு அந்த எலும்பையும் அதை அஃபெக்ட் பண்ணும், அதே மாதிரி டிஸ்கையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து இன்ஃபெக்ஷன் ஃபஸ்ட்டு பாக்டீரியாவா இல்லை டியூபர்குலோசிஸா இல்லை ஃபங்கலா அப்படின்றத நம்ம பயாப்சி, சிடி கைடட் இப்போ ஓப்பன் முன்னாடிலாம் பயாப்சினா முழுசாக ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுற மாதிரியே பண்ணியிருக்கு. இப்போ அப்படி கிடையாது. சிடி மூலமாக சின்னதாக அந்த இன்ஜெக்ஷன் மூலமாகவே எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு அதுக்கான தேவையான மருந்துகள் ஆரம்பிச்சிருவோம். டிபின்றது ஆல்மோஸ்ட் டியூபர்குலோசிஸ் தான் டிபி, அது ஆல்மோஸ்ட் மெடிக்கல் டிசீஸாகவே இப்போ மாறிடுச்சு. எர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம், போன் பெருசாக டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, நரம்புகளெல்லாம் நல்லா இருக்குது,
அதாவது கால் சக்தி நல்லா இருக்குது அப்படின்னு, யூரின் மோஷன் நல்லா இருக்குது அப்படின்னா மாத்திரை கொடுத்து அது சரி பண்ணிடலாங்க. இந்த யூரின் மோஷன் கண்ட்ரோல் இல்லை, கால் கண்ட்ரோல் இழந்துருச்சு, அதாவது வீக் ஆகிடுச்சு அப்படின்றது தான் நம்ம சர்ஜரின்றதை போய் அந்த அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிட்டு, ஒரு சில பேருக்கு எலும்பும் ஃபுல்லாக போயிருந்துச்சு அப்படின்னா எலும்புக்கு ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். எலும்பு அந்த நார்மல் அனாட்டமி வரத்துக்காக கேஜின்றது ஒன்று வைப்போம் ஆன்டீரியராக. பின்பக்கம் ஸ்க்ரூஸ் போடுவோம் மேலே ஒரு. எப்படி கையில் காலெல்லாம் ஃப்ராக்சர் ஆகும்போது நம்ம பிளேட் போடுறோமோ அந்த மாதிரி. இதில் வந்து ஸ்க்ரூ அண்ட் ராட். ஏன்னா இப்போ நம்ம பிளேட் போடுற அளவுக்கு அந்த அந்த இடம் இருக்காது. ஸோ ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூவை வந்து நம்ம ஒரு ராடு மூலமாக கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வழியாக நம்ம ஹையஸ்ட்டு ஸ்டெபிலிட்டி அச்சீவ் பண்ணிடுவோங்க. அப்போது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு இந்த முதுகுத்தண்டு நல்லா கம்ஃபர்டபுளாக வசதியாக இருக்கணும் அப்படின்னா முக்கிய அடிப்படை வந்து அவனுடைய பாஸ்டர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறீங்க. நேர்களே நம்ம வந்து நல்லா கவனிச்சுக்குங்க. அவர் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது நம்ம நிற்கும் முறை, உட்காரும் முறை, படுக்கும் முறை. இப்போ நிற்கிறது உட்கார்றது பற்றி பேசிட்டோம், படுக்கிறது பற்றி நம்ம பேசினதில்லை. ஏன்னா பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தரையில் படுத்தா முதுகுவலி போய்டும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? சார் டெஃபினெட்லி அது ஒரு ரீசன் இருக்குது சார். இப்போ நம்ம வந்து ஹார்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸில் படுக்கும்போது நம்ம உடம்போட நார்மல் அனாட்டமி நமக்கு வந்துடும். அப்போ லெஸ் டேமேஜ் தான் நடக்கும். லெஸ் டேமேஜ் எப்படி நடக்கும்? மற்ற மசில் மற்ற எல்லாமே அது ஒரு ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ரெஸ்ட்டுக்கு வரும்போது உடம்பு தன்னைத்தானே அது ஹீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், வலிக்கான மாத்திரை சாப்பிட்ருப்போம், இன்ஃப்ளமேஷன் வராமல் இருக்க இன்ஃப்ளமேஷன் மாத்திரை போட்டிருப்போம். ஸோ இதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் ஒரு வெல்பீயிங் கிடைக்க ஆரம்பிக்கும். யூ ஆர் ரைட், ஹார்ட் சர்ஃபேஸில் படுக்கிறது நல்லது. அதாவது ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது, நாட் எவ்ரிபடி ஒரு அதுக்குன்னு போயிட்டு இப்போ இருக்க மேட்ரஸ் தூக்கி போட்டு அதெல்லாம் தேவை. இன்னொரு விஷயம் என்ன நம்ம மக்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, கையில் மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு அதை பார்க்குறதுக்காக வந்துட்டு ஒரு 2 பில்லோ 3 பில்லோ போட்டுக்கிட்டு அப்படி முதுகை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 45 டிகிரிஸ் ஆங்கிளில் வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு மொபைலை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்கி போகிறது. மொபைல் நெஞ்சிலே இருக்கும், அப்படியே தூங்கி போவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இது என்ன வேடிக்கைன்னா, நீங்களே மொபைல் பார்ப்பீங்களா? அப்படி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்பீச் டெக்னிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் என்ன கடைசியாக என்ன முடிச்சிருந்தேன்னா, ஒரு ஃபோன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணுக்கு நேராக வச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பார்த்துட்டு, நான் வந்து ஒரு பேஷண்ட் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கன்ட்டு கீழே படி இறங்கும்போது ஃபாஸ்ட்டாக அதை பார்த்துட்டு நடந்துட்டு இருந்தேன். அவர் கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் டெக்னிக்னு ஒன்று பேசுகிறீங்க, நீங்களே ஃபோனை இப்படி வச்சுட்டு பண்ணுறீங்களே அப்படின்ட்டு கிட்ட. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, என்கிட்ட இந்த கேள்வியை நீ கேட்டதே தப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா சார்? ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஸோ ஃபோன் அப்படின்றது கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்குறது தான் பெஸ்ட். ஏன்னா கழுத்து கீழே குனிஞ்சு ஃபோனை பார்க்கும்போது 80 to 90% அதே மாதிரி அதுக்கான ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அதனால் அகெயின் சேம் சைக்கிள், அகெயின் டீஜென்ரேஷன் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆரம்பிக்கும். ஸோ பாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் இஸ் நம்ம கரெக்டாக நேராக அப்படி வச்சுட்டு பார்க்குறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த உயரமாக பில்லோ போட்டுட்டு படுக்கிறது இப்போ அது நல்லது இல்லையா சார்? ஆல்வேஸ் நம்ம நார்மல் அனாட்டமிக்கு வர்றது பெட்டருங்க. பில்லோ ரொம்ப சின்ன பில்லோ, ஓரளவுக்கு சாஃப்டாக இருந்தால் ஓகே, அந்த பில்லோ வச்சு படிக்கிறது நல்லதுங்க. இப்போ நம்ம குயிக்காக அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த ஃபீல்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு கண்டிஷனுக்கு எடுத்துக்கலாம். டிஸ்கெக்ட், ஏன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு 2 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே. ஸோ இந்த டிஸ்கெக்டமி அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எண்டோஸ்கோப்பில் போட்டு பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த லிகமெண்ட் ஆஃப் ஃபேம்னும் எண்டோஸ்கோப்பி லெஸ் தேன் 1 சென்டிமீட்டரில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்க்ரூ போடுறது, அதுவும் 1 சென்டிமீட்டர் ஸ்கின் இன்சிஷனில் நம்ம போட்டு ஸ்க்ரூ போட்டுறோம். தட் இஸ் கால்ஸ் மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லி பண்ணிடுறோம். அதுலேயே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு லெவலுக்குனா ஈஸியாக போட்டுடலாம். 2 லெவல் 3 லெவல்னு வரும்போது நம்ம இந்த சைடில் இன்சிஷன் போட்டு நம்ம அந்த டிஸ்க் மெட்டீரியல் எல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு கேஜ் உள்ளார போடுவோம். இதுக்கு பேர் ஒலிஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இன்னொன்று வயிற்று பகுதியிலேருந்து கூட போய் பண்ணுவோம். அது எந்த ரீசனுக்கு பண்ணோன்னா, L5S1 ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு மட்டும் வயிற்று வழியாக போய் பண்ணுவோம். மோஸ்ட்லி அந்த இதுக்கு தான். ஏன்னா அது அந்த ரீசன் வந்து
நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதுக்கு இருக்குது, நிறைய அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் அதுக்கு இருக்குன்றதுனால ஆன்டீரியராக போய் பண்ணும்போது பின்னாடி மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். மெயினாக இதோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எதுக்கு வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மசிலை வந்து முன்காலத்தில் கிழிச்சு, அதாவது அந்த சப்போர்ட்லேருந்து எடுத்து சர்ஜரி பண்ணுவோம். இப்போ அதை வந்து நம்ம விலக்கிட்டு போய் சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அப்படின்றச்ச மசிலோட இன்ஜுரி, மசிலோட டேமேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப மினிமலாக குறைவாக. இப்படி நம்ம அந்த எண்ணெய் உள்ளே போட்டிருக்கோம், அதை எடுத்தோடனே திருப்பி அந்த மசில் ஃபால் பேக் ஆகிடுது. அப்படின்றச்ச அதுக்கு டேமேஜ்ன்றதே கிடையாது. ஸோ முன்ன எப்படி இருந்ததோ அந்த மசிலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் இப்போ போட்ட என்ன பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ போடுறோமோ இல்லை அந்த டிஸ்க் எடுக்கிறோமோ, அந்த ஒரு இதுவும் உங்களுக்கு சேர்த்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இதெல்லாம் தான் இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ். ஓகே, நேர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இப்போ டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். சார், உங்களுக்கு வர பேஷண்ட்ஸில் வந்துட்டு ஜென்ட்ஸ் பேஷண்ட்ஸ் அதிகமாக, லேடிஸ் பேஷண்ட்ஸ் அதிகமாக சார்? ஜென்ட்ஸ் தான் அதிகமாக. இல்லை, நீங்கள் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்களே, அதனால் வந்துட்டு லேடிஸ் பேஷண்ட்ஸ் ஜாஸ்தி வருவாங்களோ என்ற ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. அதுக்கு தான் கேட்டேன். மோஸ்ட்லி வந்து ஜென்ஸுக்கு வந்து their லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ஆர் நாட் தட் கிரேட் கம்பேர்ட் டு. ஸோ அவங்க வந்து போடுறாங்க, நிறையா வெயிலில் போகிறாங்க, பைக்கில் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, ஹேபிட்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அந்த மாதிரி. ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் சேர்ந்து கூட மோஸ்ட் ஆஃப் ஜென்ஸ் பேஷண்ட்ஸ் வராங்க. ஓகே டாக்டர், நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட இவ்வளோ ஈஸியாக எல்லாத்தையும் எடுத்து சொன்னதுக்காக தேங்க்யூ. நேர்களே, நம்ம கிட்ட இந்த முதுகு தண்டுவடம் பற்றி பல விஷயங்களை எடுத்து சொன்ன டாக்டர் பாலாஜி பாஷ்யம் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியிலேருந்து நம்ம விடைபெறோம். மீண்டும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் திங்கட்கிழமை உங்களை நான் சந்திக்கும் வரை டாடா பை பை. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். தேங்க்யூ ஃபார் கமிங். Thank you. It's a pleasure to